அண்ணன் என்னடானா 7 முறை கருவளைப்பு செய்வாராம். கருவளைப்பு செஞ்ச அண்ணனுக்கு சப்போர்ட்டுக்கு தம்பிங்க, எங்கள் அண்ணனை அடிக்கிறீங்களா, எங்கள் அண்ணனை ஓட்டுக்கிறீங்களா, அண்ணனுக்காக அப்படின்னு வந்து நிற்கிறானுங்க. லைக் தம்பிகளா, ஃபஸ்ட்டு அந்த கேஸு எந்த வருஷத்தில் அந்த கேஸை ஃபைல் பண்ணாங்கன்னு பாருங்கள், சரியா? இப்போ வந்து யாரும் வந்து பேசலை. இந்த கேஸ் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் என்ன, உங்கள் நொன்னை என்னென்ன பண்ணியிருக்காருன்னு படிச்சுக்கிட்டு வந்து பேசணும். ஒருத்தன் என்னத்தையாவது சொல்லிட்டான்னா அவன் சொல்கிறது எல்லாமே சரி, எங்கள் அண்ணனுக்காக அப்படின்னு வந்து நிற்காதுங்க. இதெல்லாம் தமிழர் தலைவர் பெரியார் அவர்கள், தமிழர் தலைவர் தந்தை பெரியார் எப்போவோ சொல்லிட்டார். என்னன்னு சொல்லியிருக்கார் தெரியுமா? ஒருவன் எப்படிப்பட்ட மனிதனானாலும் மனித தன்மைக்கு மேற்பட்டவன் என்று கருதினாலும் அவனது அபிப்பிராயங்கள் எப்படிப்பட்ட மனிதனாலும் பரிசோதிக்கப்படவும் தர்க்கிக்கப்படவும் தக்கது என்பது எனது அபிப்பிராயம் அப்படின்னு தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்கார். ஏன் சொல்கிறாருன்னா, சிலர் அவங்கள வந்து நான் பெரியவன்டான்னு காமிச்சிக்கிறதுக்கு கண்டதையும் பேசுவாங்க. கண்டதை பேசினாலும் எது சரி அப்படின்னு அறிவை கொண்டு சிந்திக்கணும், சரியா? இதெல்லாத்தையும் சொன்னவர் தான் நம்மளுடைய தமிழர் தலைவர் தந்தை பெரியார். அவருடைய இன்னும் வேறு என்ன விஷயங்கள் சொல்லியிருக்கார், எதெல்லாம் வாசித்தா அறிவை விரிவு செய்ய முடியும் அப்படின்னா, கௌராவின் பெரியார் பன்மொழிகள் அப்படின்ற தந்தை பெரியார் அவர்களோட இந்த புத்தகத்தை மறக்காமல் வாங்கி வாசித்து கொஞ்சம் அறிவை விரிவு செய்க. நன்றி.